வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும். எந்த உயிரினங்களாக இருந்தாலும் நல்லா இருக்கணும். சிவபெருமான் வேண்டிக்கிறேன் மனசார. குட்டி ஏஞ்சில் சும்மா செம ட்ரெண்டிங்கே போதுங்க. இப்போ தமிழ் மக்கள் ஃபுல்லாக தமிழ் பேசுகிறவங்க அனைத்து பேரும் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, மறந்துட்டு நாளால் விட்டுறலாம்னு நினச்சா அவங்க வீடியோ வருதோ வரலையோ இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க. பெரிய ஒரு கட்சி தலைவர் கூட எடுத்து போட மாட்டாங்க. அது ரெண்டு விடுத்தானாட்டு இருக்குது. அந்த விடுத்தான் தூக்கி கொண்டு உள்ளே வச்சு 5000 கொடுத்து இன்டர்வியூ எடுத்து சும்மா 3 லட்சம் 4 லட்சம் போகுதுங்க. அவங்களுக்கு பறக்குது. ஏன்னா ஒரு டேலண்ட்டு. குட்டி ஏஞ்சல் நல்லா இருக்கீங்களா? பேசாமல் நீங்கள் வீடு வாங்க வரைக்கும் 2 பேர் பிரிஞ்சே இருங்க. அப்போ தான் ஒத்து வரும். ஏன்னா வீடு வாங்க வரைக்கும் பிரிஞ்சிருக்காமல் இருந்தீங்கன்னா காசு சம்பாதிக்க முடியாது. காரு பைக்கு எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்குது. ஏஞ்சல் மட்டும் தனியாக போகிறா. அப்படி அவங்க எங்கே போகிறாங்களோ யாருக்கு தெரியும்? பேசாமல் எல்லாம் கூட்டி கொண்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு கிடக்குறாங்க. இன்டர்வியூ எடுத்து என்ன எடுக்காட்டி கம்மன் இருக்கும். முதல்ல இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு காசு 10 பைசா வரும் தெரியுங்களா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள அப்படிப்பாங்க. அப்போ காத்தடிக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தெரியும். நம்ம போய் பிடிச்சி போட்டுக்கலாம். ஒருத்தராவது விட்டுருக்காங்களா? ஃபஸ்ட்டு அந்த பையன் பேர் வேறு வந்து வரணும். குமரேசன் எடுத்தா அப்படி. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் லைனாக போய் இருக்குது. பிரபா எடுத்தா அப்படி. அப்புறம் காத்து கருப்பு கலை எடுத்தா அப்படி. இப்போ வேறு யாரோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளையில வளைச்சி போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், ஏஞ்சில் அப்படிங்கிற பொண்ணு வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ் தெரியுது. ஹாப்பினஸ் இருக்குது. கொஞ்சம் ஓகே, ஹாப்பியாக இருக்குது. அந்த குட்டி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து அந்த முகத்தில் வந்து கொஞ்சம் அந்த யாரும் இல்லாமல் இருக்கிற ஒரு தவிப்பு தெரியுது. அது கொஞ்சம் அழுகுது. என்னென்னமோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி அழுகுது. அப்பா அம்மா யாரும் இல்லை. இதெல்லாம் நினச்சி 2 பேரும் சரி ஓகே, அப்பா அம்மா யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லைங்கிற போது இந்த பொண்ணை நம்பி அது வந்துச்சு. ஓகே, வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் ஒரு பாண்டிங் போட்டு தானே போயிருப்பீங்க. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஏன் பிரிஞ்சு போய் இருந்தால் அந்த பொண்ணு அது தனிமை அப்படிங்கிறது வந்து பயங்கரமான நோய்ங்க. தனிமையில் இருந்தோம்னா அவன் செத்ததுக்கு சமம். அதுக்கு செத்தே போயிடலாம். உயிரோட போய் குளிக்க வேண்டி படுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது பொழப்பு. என்ன பண்ணுறது? நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நினச்சிட்டு போகுது. அதுகளுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்துச்சோ உட்காந்துருக்குது. ஒன்றுக்கு வீராப்பு வந்து உட்காந்துருக்குது. டேட் போட்டால் டேட்டெல்லாம் கூட்டாக்கி வச்சுருக்குது. நம்ம என்னத்த சொல்ல முடியும் அவங்ககிட்ட? குட்டி ஏஞ்சல்லாம் போகுதுங்க. இப்போ அந்த பேரெலாம் எடுத்துகிட்டு ஏஞ்சல்னு ஒருத்தர் வச்சுக்கிறாங்க, குட்டின்னு ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் மட்டும் திரும்பி ஒன்றா சேருவாங்க. சேராமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் அண்டர்ஸ்டாண்டிங் அந்தளவு கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக சேருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தலைவாழ் இலை போட்டு விருந்து வச்ச மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும். எல்லாரும் அதான் ஓன்னு பார்க்குறாங்க. என்னடா கொடுமையாக இருக்குது? என்ன நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தெரியல. விஜய் வந்து பதவி ஏற்றப்ப அதே போயிட்டு கிடந்துச்சு பயங்கரமாக. அதுக்கடுத்து வந்து இந்த குட்டி ஏஞ்சல் வந்துருச்சு. இப்போ 2 பேர் எந்த சேனலில் பார்த்தாலும் எந்த டிவியில் பார்த்தாலும் இன்டர்வியூ தான் எடுத்து போட்டு கிடக்குறாங்க. அவ்வளோ டக்கா போச்சு. எப்படி இப்படிலாம் ஒரு தலையெழுத்து இருந்திருக்குமோ? யூடியூப் வரும், நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேருவீங்க. அதுக்கப்புறம் சண்டை வர மாதிரி பிரிஞ்சுட்டு போய் சண்டை போட்டுட்டு இருப்பீங்கன்னு ஒரு இதை சொல்கிறாங்க. புரியுது. ஏதோ சம்திங் ப்ராப்ளம் நடந்துருக்குதுங்க. சண்டை வந்து இது பண்ணாலும் குட்டி அப்படிங்கிற பொண்ணு வந்து காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டு அவங்க வீட்டில் எல்லாத்துக்காலையும் விழுந்து கூட அனுப்பிச்சுடுன்னு சொல்லி கூட்டி வந்திருக்குது. இப்போ வந்து இதை ட்ராமா பண்ணுறாங்க. இல்லைங்கிறாங்க. காத்து கருப்பு கலை வந்து மாலை போட்டு ஏஞ்சலுக்கு ஒரு மாலை கொடுத்து போட சொல்லங்காட்டி போட்டுக்குச்சு. ஏன்டி அவன் சொல்கிறான் நீ போடுற அப்படி 2 பேர் நம்ம 2 பேராக வந்து நாங்கள் 2 பேராக போகிறோன்னு போகிறாங்க. முதல்ல விட கொஞ்சம் குறைஞ்சிக்கிச்சு. என்னங்க இருக்குது இதில்? ஒன்றுமே இல்லை. அவங்க புரிஞ்சுக்குமானிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியாத? என்னமோ நம்ம ஒன்று நினைக்கிறோம், அங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அதுகளுக்குள்ள மன அழுத்தம் என்ன வந்திருக்குது யாருக்கு தெரியும்? 2 பேரும் ஒரே பக்கம் ஒத்துமையாக இருந்து போட்டு போக வேண்டியதான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பக்காவாக தெரியுதுங்க. யாராக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா, எது எப்படி வருதோ பக்காவாக சம்பாதிக்கிறது எப்படி மட்டும் கண்டு வச்சுக்கிறாங்க. ஜிபேயில் போட்டு வச்சு சொல்லிக்கிறாங்க. யூடியூப்பில் போட்டால் பாதி அங்கே போயிருமில்ல. இப்படியெல்லாம் பண்ணுதுங்க. நம்பர் கொடுத்துட்டு எப்படி பிழைக்கணும்னு அவங்கள பார்த்து கற்றுக்கணும். நம்மளே கற்றுக்கணும் மாட்டோம். அந்த மாதிரி பிழைக்கிறதுக்கு காசு மட்டும்தாங்க மெயின். வேறு என்னமே இல்லை. அதை புரியுங்கிறதுக்கு தான் புரியும். எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. அது காசு இல்லாமல் நம்ம நல்லா ரன் பண்ணலாம். பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன நல்லா வரும்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.